இது வரைக்கும் தமிழ்நாட்டில் எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரோட கூட்டத்தில் ஆதார் கார்டை காமிச்சு நீங்கள் அலோவ் பண்ணியிருக்கீங்களா? அவர் என்ன பாகிஸ்தான்ல வந்த தலைவரா? இது எல்லாருக்கும் நடந்ததா சார்? கிடையாது. 35 தலைவர்கள் போனதா அங்கே சொல்கிறாங்க. சரி, ஒரு சீமான் உட்பட எல்லாருக்கும் இது நடந்ததாமா? அவர் என்ன பேசுகிறாருன்னு பாரு, என்ன பேசலன்னு சொல்லாங்க. அவர் அவங்கள கூப்பிட்டு பேசல, இவங்களை கூப்பிட்டு பேசல, 8 நிமிஷம் தான் இருந்தார், 18 பேரை கூப்பிட்டு பேசணும். இதெல்லாம் நீ எதுக்கு சொல்கிற? நீ திமுக சொம்பு, நீ திமுக கைத்தடி, உன் பழப்பே திமுகவால் தான் நடக்குது. நீ எதுக்கு இதெல்லாம் பேசுகிற? நான் வந்தோன்னே கடையை மூடுவேன், கொடியை பிடிச்சி நிற்கிறது. இளம் விதைகள் அதிகமாகிட்டாங்கன்றது. ஆட்சிக்கு வந்தோன்னே 750 கோடி பொங்கலுக்கு மட்டும் 50,000 கோடி வருமானம் சாராயம் எடுத்து ஒரு மாநிலத்துக்கு வரும்னா அந்த மாநிலம் உருப்பிடும் நீங்கள் நினைக்கிறீங்க? என்னங்க இது? இல்லை சார், இதெல்லாம் தெரியாமலா அவங்க அரசியல் பண்ணுறாங்க? விஜய் அவர்கள் நேற்று தான் முதல்ல அந்த களத்துக்கு வர்றார். மக்கள் பிரச்சனைன்னு ஒன்று கையில் எடுத்து வராரு. அது பிரச்சாரமாகவும் இருக்குது, அவருக்கான அரசியலாகவும் இருக்குது. அப்படின்னும் போது மக்களை சந்தித்த பிறகு ஒரு 10 நிமிடம் சந்தித்த பிறகு ஒரு மீண்டும் அந்த பிரச்சார வேலையே போகிறார். இந்த களத்திற்கு வந்ததுனால விஜய்க்கு புரிந்திருக்கக்கூடிய விஷயங்கள் ஏதாவது இருக்கும்? அது அவர் தான் சொல்லுவார். நந்திகிராம் சிங்கூரை பார்த்து திமுக பாடம் கற்றுக்கொள்ளவில்லை என்றார். வரலாறு திரும்பும். 2011 மேற்கு வங்கத்தில் என்ன நடந்ததோ அது 2026 திமுக நடக்கும். ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். வணக்கம் சார். விஜய் அவர்களின் இந்த நேற்றைய பரந்தூர் விசிட் தான் பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு. இத்தனை நாள் அவர் வெளியே வரலை, பனையூர்லேயே இருக்கார், அறிக்கை அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காருன்ற பல விமர்சனங்களுக்கு நேற்று ஒரு முற்றுப்புள்ளி அப்படின்னு சொல்லலாம். பரந்தூருக்கு நேரடியாக விசிட் அடித்திருக்கிறார், மக்கள்கிட்ட பேசியிருக்கிறார். 10 நிமிட பேச்சு தான், ஆனாலும் அதை பற்றிய பேச்சாக இருந்தது அப்படின்னு ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் பல விமர்சனங்கள். ஒரு நாள் போராளி, உங்களுக்கு என்ன தெரியும், இது எப்போ வந்த விஷயங்கள்னு தெரியுமா, இந்த பரந்தூர் இதுன்றது எப்போ வந்தது தெரியுமா, நீங்களே ஏர்போர்ட்டை எங்கே வைக்கலான்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி பாஜகவிடமிருந்து கூட அந்த பதில் வருது, அண்ணாமலை அவர்களிடமிருந்து கூட அந்த பதில் வருது. இப்போ திமுக பாஜக 2 பேர் சேர்ந்தே விஜய் அவர்களை நேரடியாக தாக்குறாங்க அப்படின்னு சொல்லலாம். முதல்ல இந்த விஜய் அவர்கள் இந்த பரந்தூர் விசிட் எப்படி பார்க்குறீங்க? இந்த மாதிரியான விமர்சனங்களை இப்போ எப்படி பார்க்குறீங்க? திமுகவும் பிஜேபியும் ஒரே பக்கத்தில் இருப்பது கண்கொள்ளா காட்சி. மகிழ்ச்சியாக இருக்கிறது. முகமூடிகள் கிழிந்து தொங்க ஆரம்பித்திருக்கின்றன. விஜய் ஒரு சினிமாக்காரராக இருந்து அரசியல் கட்சி தலைவராக வந்திருக்கிறார். இன்னும் ஓராண்டு கூட ஆகவில்லை அவருடைய கட்சி ஆரம்பித்து. அவர் இன்னமும் சினிமாக்காரராகத்தான் கருதப்படுகிறார். பெரிய அளவில் ஒன்றும் அரசியல் நடவடிக்கைலாம் இல்லை. கிரவுண்ட் லெவல் பாலிடிக்ஸுக்கு, கள அரசியலுக்கு அவர் ஏன் வரவில்லை என்ற விமர்சனங்கள் தொடர்ந்து வந்து கொண்டே தான் இருக்கின்றன. நம்மளே கூட பேசியிருக்கோம். புயல், மழை, வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களை வீட்டிற்கு அழைத்து அவர் நிவாரண உதவிகளை கொடுத்த பொழுது நாம் சொன்னது இது சரியான அரசியல் இல்லை, அவர் களத்திற்கு போக வேண்டும் என்று சொன்னோம். இன்றைக்கி அவர் களத்துக்கு போகிறார். களத்துக்கு போகும்போது அதில் 1000 விமர்சனங்கள் வருது. இன்னொன்று, போலீஸ் கெடுபிடி மிக அதிகமாக இருந்திருக்கு. ஒரு விசா ஒன்று வாங்கிட்டு நீங்கள் உள்ளே வாங்கன்னு சொல்லலையே தவிர மற்றபடி எல்லாத்தையும் போலீஸ் பண்ணிட்டாங்க. அந்த கலந்து கொண்ட மாநாட்டு அவருடைய மண்டபத்தில் ஆதார் கார்டை காமிச்சு அலோவ் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் தமிழ்நாட்டில் எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரோட கூட்டத்தில் ஆதார் கார்டை காமிச்சு நீங்கள் அலோவ் பண்ணியிருக்கீங்களா? அவர் என்ன பாகிஸ்தான்ல வந்த தலைவரா? இது எல்லாருக்கும் நடந்ததா சார்? கிடையாது. 35 தலைவர்கள் போனதா அங்கே சொல்கிறாங்க. சரி, ஒரு சீமான் உட்பட எல்லாருக்கும் இது நடந்ததாமா? இல்லை, எல்லாருக்கும் நடந்தா நான் கேட்குறேன். எனக்கு தெரியாது. நான் சொல்கிறது எல்லாருக்கும் அப்படி நடந்திருந்தா அதுவும் தவறு. அப்போ அந்த போராட்டத்தை நீங்கள் வீரியத்தை குறைக்கணும். மக்களுக்காக போராடக்கூடிய தலைவர்களை உள்ளே வந்தாங்கன்னா அவங்கள காயடிக்கணும். அவர்களுக்கு செல்வாக்கு பெருகிவிடக்கூடாது. இந்த பிரச்சனை வெளியில் பறந்துபட்ட அளவில் போகக்கூடாது என்ற தீய நோக்கத்தில் நீங்கள் பண்ணுறீங்க. இதுக்கு முன்னால் 35 தலைவர்களுக்கு பண்ணாங்களா பண்ணலையான்னு எனக்கு தெரியல. பண்ணலைன்னா இன்னும் அசிங்கம். ஏன்னா யாருக்குமே அப்போ எல்லாருமே அனுமதி கேட்டு தான் அங்கே போகிறாங்களா? ஆமாம். அவர் நேற்று ஒரு பாயிண்ட் கரெக்டாக சொன்னார்ல, நான் இங்கே வரத்துக்கு அனுமதி கேட்குறேன்னு சொல்கிறாங்க, எனக்கு புரியலன்னு. வித்தின் த நேஷன், வித்தின் த கான்ஸ்டியூஷன் வாங்க. அரசியலமைப்பு சாசனத்துக்குள்ளே, நாட்டுக்குள்ளே எங்கே வேண்டுமானாலும் போகலாம். ஃப்ரீ மூவ்மெண்ட் இருக்குது. இன்னொன்று, அந்த போராட்டம் அறவழி போராட்டம். அந்த போராட்டத்தில் ஏற்கனவே வன்முறை வெடித்திருந்தால் நீங்கள் சொல்லுவதில் ஒரு நியாயம் உண்டு. அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலை மாறும், வன்முறை வெடிக்குங்க. ஒரு துளி வன்முறை இல்லாமல் நடந்த போராட்டம், நடந்து கொண்டிருக்கக்கூடிய அறவழி போராட்டம் அது. அங்கு ஒரு கட்சியோட தலைவர் போவதற்கு இவ்வளவு கெடுபிடிகள் ஏன்? ரெண்டாவது, அவர் பேசின மண்டபத்துக்குள்ளே போகிறதுக்கு ஆதார் கார்டை காமிச்சு தான் போகணுன்னா என்ன நடக்கிறது இங்கே? இதெல்லாம் பேசாமல் அவர் ஒரு நாள் போராளி என்று இழித்துரைப்பதெல்லாம் அவலமானது. இது பாருங்க, அவர்
சர்வரோக நிவாரணி கிடையாது. எல்லா பிரச்சனைக்கும் நீ போய் வந்து காசா பிரச்சனைக்கு, ட்ரம்ப் வந்த பிறகு அமெரிக்காவில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு, பாலஸ்தீன பிரச்சனைகளுக்கு, அணு உலை போராட்டத்துக்கு, இன்னும் சொல்லப்போனால் இந்த உலகத்தில் இருக்க புவி வெப்பமயமாதலுக்கு, உக்ரைன் பிரச்சனைக்கு, எல்லா பிரச்சனைகளுக்கும் நீ வந்து போய் அவர்கிட்ட விஜய்கிட்ட நீ வந்து தீர்வு கேட்க முடியாது. நீ அதை தான் கேட்குற. இன்றைக்கி அவர் எதை செஞ்சாலும் எதை செய்யலையோ அதை கேட்குற. வேன்லேயே நின்றுட்டு பேசினான்ற இவ்வளவு கெடுபிடிகளில் வைக்கும்போது புதிதாக கட்சி ஆரம்பித்த ஒருவருடைய கவனம் முழுவதும் எந்த அசம்பாவிதமும் இல்லாமல் அந்த கூட்டத்தில் பேசிவிட்டு வீடு திரும்ப வேண்டும் என்று மட்டும்தான் இருக்கும். வேறு எதுலேயும் கவனம் போவாது. அவர் ஒரு மற்றவங்களுக்கும் அவருக்குமே பக்குவமற்ற ஒரு அரசியல்வாதி. இப்போ தான் அனுபவத்தை சேகரிக்க தொடங்கியிருக்கிறார். அவர் என்ன சொன்னார்ன்றதை பை அண்ட் லார்ஜ் பார்க்கணும். நான் உங்களுடன் இருக்கிறேன்றாரு. சட்டத்துக்கு உட்பட்டு உங்களுடைய போராட்டங்களுக்கு நான் இடம் கொடுப்பேன், நான் பங்கு பெறுவேன்றாரு. அதை அடுத்தபடியாக முக்கியமானது, உங்களுக்காக நான் சட்ட போராட்டங்களை மேற்கொள்வேன்றாரு. இதை வேனில் நின்று சொன்னான்னா, காலை கீழே வச்சு சொன்னான்னா, எங்கே சொன்னால் உனக்கு என்ன வந்தது? செய்யாததை வச்சு கேள்வி கேட்குறதான உன் நோக்கம். அடிப்படையில் திமுகவின் கைத்தடிகளும் திமுகவின் கூலிப்படையும் விஜயை பார்த்து அஞ்சுகிறார்கள் என்பதுதான் உண்மை. இன்றைக்கி விஜய் மேலே வரக்கூடிய விமர்சனமே அதுதானே. விஜய் வந்து பாதிக்கப்பட்ட மக்களை வீட்டுக்கு அழைச்சி மழை வெள்ளத்தில் நிவாரணம் கொடுத்தாருன்னா நீ அதை விமர்சனம் பண்ணுற, அது நியாயமான விமர்சனம். மக்களை இழிவுபடுத்துகிற காரியம் எல்லாருக்குமே அது விமர்சனம், நம்ம உட்பட எல்லாருமே சொன்னால் அது நியாயப்படுத்துவது, அது ரொம்ப நியாயமான விமர்சனம். உதவி என்பது தேடி போய் கொடுப்பது, அழைத்து வந்து கொடுப்பது என்பது சரியல்ல. இன்றைக்கி ஒரு களத்துக்கு போகிறாரு, அங்கே இவ்வளோ கெடுபிடிகளை போலீஸ் விதிக்குது. அப்போ இதுக்கு மத்தியில் அவர் பேசிட்டு போகிறது தான் முக்கியமே வழி. அவர் என்ன 8 நிமிஷம் தான் இருந்தார், போராட்ட குழுவோட பேசலை, அவங்க கூட பேசலை, இவங்க கூட பேசலை. அவர் என்ன சொன்னார், அவரோட நோக்கம் என்ன, நோக்கத்தை மட்டுமே பார். உள்ளுவதெல்லாம் உயர்வு உள்ளன்னா 910 நாள் நிகழ்ச்சி, மக்கள் போராட்டம். இவ்வளோ நாள் போல் இன்றைக்கி போயிருக்காரு. இன்றைக்கி ஏன் போராடுற பாரு. 900 நாள் அந்த போராட்டம் நடக்குன்னா அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முடியாத மாநில அரசு நோக்கி கேள்வி கேட்குறத விட்டுட்டு நீங்கள் அங்கே போனவரை பார்த்து கேள்வி கேட்குறேன்னா அதுதான் யாரோட கைக்கூலி? அதுதான் கேள்வியாக இருக்குது. நீங்கள் இடம்பெற இந்த விவாதங்களாக இருக்கட்டும், இல்லை மற்ற தொலைக்காட்சிகள் நடக்கிற விவாதங்களாக இருக்கட்டும், விஜய் போனது சரியா, அங்கே பேசியது சரியா, 910 நாட்களுக்கு பிறகு அவர் பேசியது என்ன, ஏன் இத்தனை நாட்கள் போல அப்படின்ற டிபேட் தானே இருக்கே தவிர, ஏன் இங்கே மக்கள் இத்தனை நாட்கள் போராடுறாங்க, அங்கே ஏன் இந்த அரசு இதை சரி செய்யலைன்ற ஒரு டிபேட் அங்கே வரலையே சார்? அதுதான் பொது விவாதத்தை திமுக எந்த அளவுக்கு மீடியா நெரேட்டிவை டிஎம்கே கண்ட்ரோல் பண்ணுறதுன்றதுக்கு இது ஒரு சரியான உதாரணம். தலைப்பே வந்து பரந்தூர் விமானம், விஜய்ன்ற பேரே கூட வந்து ஒரு தொலைக்காட்சி தவிர எந்த தொலைக்காட்சியுமே தலைப்பில் வைக்கப்படலை. அந்த அளவுக்கு திமுகவிலிருந்து கொடுக்கப்பட்ட அழுத்தம் மீடியா மீது சொல்லணும் அழுத்தம் கொடுக்கப்படுகிறது. ஒரு நாளைக்கு வெடித்து செதறும். பரந்தூர் தான் இந்த விவகாரத்தை பொறுத்த மட்டும் இல்லை, பரந்தூர் மட்டும் இல்லை, பரந்தூர் மட்டும் இல்லை, திமுகவுக்கு நெருக்கடிகளை கொடுக்கக்கூடிய எல்லா விவகாரத்திலுமே மீடியா நெரேட்டிவ், குறிப்பாக தொலைக்காட்சி விவாதங்கள் எந்த திசையில் போக வேண்டும் என்பதை திமுக தான் தீர்மானிக்கிறது. இவர்கள் தான் அதை கட்டுப்படுத்துகிறார்கள். சம்பந்தப்பட்டவர்கள் அனைவருக்கும் தெரியும். நேற்றைய விவாதத்தில் பார்த்தீங்கன்னா பரந்தூர் தான் வருது தலைப்பில், விஜய்ன்றதே இல்லை. ஒரு தொலைக்காட்சிகளை தவிர மற்ற எல்லா தொலைக்காட்சியிலும் பரந்தூர் தான். விஜய்ன்ற பேர் வச்சாலே அது வந்து விளம்பரம் ஆகிடுமா? ஆனால் அதுக்கு மேலான ஊடர்களே நீ சொன்னாலும் சொல்லாட்டி அந்த விளம்பரம் ஆகும்போது நேற்றைக்கு நேஷனல் மீடியாவில் அவர் கிடைச்ச அட்டென்ஷன், இது வரைக்கும் 35 தலைவர்கள் அங்கே போயிட்டு வந்தாங்க 900 நாள். நேற்றைக்கு கிடைத்த மீடியா அட்டென்ஷன் இது வரைக்கும் கிடைச்சதே இல்லை. ஆனால் நேற்று காலையிலேருந்தே அதுதானே சார்? அதைத்தான் நான் சொல்கிறேன். மீடியா அட்டென்ஷன் இதுக்கு விஜயால் அது கிடைக்கிது. உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, விஜய் வந்து இன்றைக்கி ஒரு நேஷ்னல் ஃபிகர். அவர் ஜெயிக்கிறாரு தோக்குறாரு அதெல்லாம் விடு, அது மக்கள் முடிவு பண்ணுவாங்க. ஒரு சீட்டு கூட அவர் ஜெயிக்காமல் தோற்று போகலாம், விஜயே கூட தோற்று போகலாம், நான் மறுக்கல அதெல்லாம். ஆனால் இன்றைக்கி விஜய் ஒரு தவிர்க்க முடியாத சக்தி. விஜய் இன்றைக்கி ஒரு மீடியா அட்டென்ஷன், உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, நேஷ்னல் மீடியா ஸ்டேட் மீடியாவோட அட்டென்ஷன். இன்னும் சொல்ல போனால் உலகமூராக இருக்க தமிழர்கள் அவரை பார்க்குறாங்க. அப்படிப்பட்ட ஒரு மனிதர், ஒரு தலைவர், ஒரு நடிகர் ஒரு இடத்துக்கு போகிறாருன்னா அவர் என்ன பேசுகிறாருன்னு பாரு, என்ன பேசலைன்னு சொல்லாது. அவர் ஏன் அவங்கள கூப்பிட்டு பேசலை, இவங்களை கூப்பிட்டு பேசலை, 8 நிமிஷம் தான் இருந்தார், 18 பேரை கூப்பிட்டு பேசணும், இதெல்லாம் நீ எதுக்கு சொல்கிற? நீ திமுக சொம்பு, நீ திமுக கைத்தடி, உன் பொழப்பே திமுகவால் தான் நடக்குது. நீ எதுக்கு இதெல்லாம் பேசுகிற? எப்பொருள் யார் யார் வாய் கேட்பணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. பேசலைன்னா ஏன்டா பேசலை, பேசினானா ஏன் இதை மட்டும் பேசினா, சரி எதையாவது கூட பேசினானா நீ அதிகமாக பேசுகிற, மக்களை தூண்டுற, என்ன தாண்டா அவங்க பிரச்சனை? இல்லை இன்னொரு பிரச்சனை, பரந்தூர் போய் பேசியிருக்காரு, 10 நிமிடம் தான் பேசினார். இந்த 10 நிமிடத்திற்கு மேலே பேசுகிறதுக்கு எதுவும் இல்லை, எழுதி தரலை, இவ்வளோ தான் எழுதி கொடுத்தாங்க.
மேலிடத்துலேருந்து வந்த ஸ்கிரிப்ட் இவ்வளோ தான் வந்து பேச சொன்னாங்க அப்படின்ற ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து அங்கே போனால் அதை மட்டும்தான் பேசணுமா, வேறு எதுவும் பிரச்சனைகளே இல்லையா அப்படின்ற ஒரு சார். யூஜிசியை பற்றி பேசணுமா, அப்புறம் மாநிலங்களுக்கு நிதி ஆதாரத்தை கொடுக்கறத பேசணுமா, ஒன்றிய அரசு கவர்னரை பற்றி பேசணுமா. நான் தான் சொல்கிறேன், நீ எதை பேசினாலும் அவனை திருப்திப்படுத்த முடியாது. எல்லாம் எதுலேருந்து வருதுன்னா திமுகவுக்கும் திமுகவின் கைத்தடிகளுக்கும் திமுகவின் தொங்கு சதைகளுக்கும் விஜயை பார்த்து இவர்களுக்கு இருக்கக்கூடிய அச்சத்திலிருந்து இது வருகிறது. மற்ற தலைவர்கள் போகும்போதெல்லாம் வராத அச்சம் ஏன் இன்றைக்கி விஜய் பார்த்தா வருது? மற்ற தலைவர்கள்லாம் போகாத ஊடக வெளிச்சம் எதுக்கு விஜய் போனால் வருது? நேற்று நேஷனல் மீடியா பூரா விஜயோட பரந்தூர் விஷயத்தில் பேசுகிறான். நல்லதோ கெட்டதோ அந்த விஷயத்தில். இந்த இஷ்யூவில் விஜயோட ஸ்டாண்டை நேஷனல் மீடியா ஏற்றுக்காது, ஏன்னா அவங்க ப்ரோ கார்ப்பரேட். ஆனால் விஜயை சப்போர்ட் பண்ணுவான். இதுதான் அவங்க முரண்பாடு. ஏன்னா திமுக எதிராக அவர் இருக்காரு. திமுகவோட பிரச்சனை என்னென்னு கேட்டிங்கன்னா, இங்கே மக்களுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய மோசமான காரியத்தை மாநில அரசு செய்து கொண்டிருக்கிறது. 900 நாள் போராட்டத்தை கண்டுகொள்ளவில்லை. இந்த மக்களோட அச்சத்தை போக்குறதுக்கான எந்த வேலையும் செய்யலை. 35 தலைவர்கள் போய் பேசியிருக்காங்க, இன்க்ளூடிங் அவங்களுடைய கூட்டணி கட்சி தலைவர்கள். சிபிஎம்மோட பாலகிருஷ்ணன், இப்போ இருக்க தலைவர் சண்முகம், திருமா, வன்னியரசு போன்ற தலைவர்கள், செல்வ பிறந்தகை எல்லாரும் போய் பேசியிருக்காங்க. அதாவது கூட்டணி கட்சிகள் பார்த்தா இவங்க எல்லாருமே போயிருக்காங்க. கூட்டணி கட்சி இல்லாமல் சீமான் அவர்கள், பிரேமலதா அவர்கள் எல்லாரும் போய் பேசி, பூவுலகின் நண்பர்கள், பூவுலகின் நண்பர்கள் எல்லாம். அந்த பூவுலகின் நண்பர்கள் திமுகவோட இணைந்து பணியாற்றக்கூடிய ஒரு சுற்றுப்புற சூழல் அமைப்பு. இவ்வளோ பேர் சொல்லி அந்த திட்டத்தை நான் கைவிட மாட்டேன்னு அடம் பிடிக்கிறது திமுக அரசு. மக்களோட அச்சத்தை போக்குவதற்கு திமுக அரசு எதுவுமே செய்யவில்லை. 900 நாளாக போராட்டம் நடக்குது. 900 நாளாக போராட்டம் நடக்குதுன்றது இந்த அரசாங்கத்துக்கு ஒரு அவமானம். அதை பேசிடான்னா 900 நாள் பொறுத்து நீ ஏன் வந்துடுறான்? சரி, 800வது நாளோ இல்லை 700வது நாளோ வந்தால் மட்டும் நீ அடங்கிடுவியா? நீ எது பண்ணாலும் எதிர்க்க போகிற. ஏன்னா உனக்கு விஜயை பார்த்த அச்சம். விஜயை பார்த்து நீ அஞ்சுகிறாய், பயப்படுகிறாய். அதனால தான் வந்து அந்த அச்சத்திலேருந்து வரக்கூடிய வார்த்தைகள் தான் சம்மந்தம் இல்லாமல் இப்படிப்பட்ட வார்த்தைகள். எத்தனை போராட்டங்களை திமுக முன்னெடுத்தது எடப்பாடி பீரியடில். தெரில, யாராவது ஒரு கான்ஸ்டபிள் ரோட்டில் போகிறவனை இழுத்து போட்டு அடித்தோன்னா ராத்திரி பூரா உட்காந்து விவாதம் பண்ணிங்க. கள்ளக்குறிச்சி இது பொள்ளாச்சி இன்சிடென்ட்டு, தூத்துக்குடி இன்சிடென்ட்டு, இந்த பெனிக்ஸ் ஜெயராஜ் கஸ்டோடியல் டெத்து, துப்பாக்கி சூடு, அடிக்கிக்கிட்டே போகலாம். எங்கே ஏமா போராட்டம் நடத்தினாலும் முன்னால் போய் நின்னீங்க, அழைக்காமல் போய் நின்னீங்க. இது அவங்க சொல்கிறாங்க, நான் சொல்லலை. நாங்கள் அழைக்கவே மாட்டோம். ஸ்டாலின் அவர்கள் எங்களுடைய போராட்டத்தை ஆதரித்து நாங்கள் மருத்துவமனையில் இருக்கும்பொழுது காவல்துறை எங்களை கைது செய்து ட்ரிப்ஸ் ஏற்றி கொண்டிருக்கும்போது மருத்துவமனைக்கு வந்து எதற்காக நீங்கள் போராடுகிறீர்கள், உங்கள் உடம்பை வருத்தி கொள்ளுகிறீர்கள், போராட்டத்தை தயவுசெய்து கைவிடுங்கள், அடுத்து கழக ஆட்சி தான் அமையப் போகிறது, கழக ஆட்சி அமைந்தவுடன் உங்கள் கோரிக்கைகள் அத்தனையும் நிறைவேற்றப்படும் என்று நாங்கள் அழையா விருந்தாளியாக வந்து எங்களை பார்த்தவர். இன்றைக்கு அவர் முதலமைச்சரானவுடன் நாங்கள் 3.5 ஆண்டுகளாக மன்றாடி கொண்டிருக்கிறோம். அவரை பார்ப்பதற்கு எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்கவில்லை. ஆகவே மீண்டும் நாங்கள் அவரை பார்க்க வேண்டும் என்றால் அவர் எதிர்க்கட்சி தலைவராக ஆக வேண்டும். ஆகவே 26 தேர்தலில் திமுக எதிர்க்கட்சியாக அமைய ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக வருவதற்கு நாங்கள் வாழ்த்து தெரிவிக்கிறோம்னு தீர்மானம் போடுறான் தமிழக அரசு ஊழியர்கள் சங்கம். 12 லட்சம் அரசு ஊழியர்கள் சங்கம். எதுவுமே இல்லைன்னா வீட்டு வாசல்லையாவது கொரோனா காலத்தில் ஸ்டாலினும் திமுக காரர்களும் நம்முடைய கனிமொழி உள்ளிட்டவர்களும் பதாகைகளை ஏந்தி கொண்டு போராட்டங்களை நடத்தினார்கள். உண்டா இல்லையா? ஆமாம். அப்போ இவ்வளோ தூரம் நீங்கள் எல்லா போராட்டத்தையும் நடத்துனீங்களே, அனுமதி வாங்கியா நடத்துனீங்க? அது வந்து இந்த டாஸ்மாகை மூடணும்னு சொல்லி, டாஸ்மாகை மூடணும்னு நடத்தின ஆர்ப்பாட்டம். இளம் விதவைகள் அதிகரித்து விட்டார்கள் என்று பொங்கி எழுந்தார் மாதர்குல மாணிக்கம் கனிமொழி. இந்த பொங்கலுக்கு 750 கோடி ரூபாய் மது வரும் விற்பனைன்னு சொல்லுது. இன்னொரு பக்கம் அவர் தான் சொல்றாரு, இப்போ மதுவிலிருந்து மன்றாடி கேட்கிறேன், ஒரு தந்தையாக கேட்கிறேன், போதையிலிருந்து விடுபடுங்கள்ன்றாரு. இந்த பக்கம் 750 கோடி ரூபாய் பொங்கலுக்கு சேல்ஸு. இளம் விதவைகள் அதிகமாகி போனார்கள் என்று சொன்ன தமிழ்நாட்டின் நம்பிக்கை நட்சத்திரம் மாதர்குல மாணிக்கம் கனிமொழி எங்கே போனார்? இதை சொன்னால் அவங்களுக்கு கோவம் வருது. இது என்ன ரெட்டை நாக்கு? ஏதாவது குறைச்சிங்களா? அப்போ இந்த மாதிரி பொய் பித்தலாட்டம், நம்ப நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகள் கையில் கிடைக்கிறது எல்லாத்தையும் எடுத்து அடிச்சுங்க எடப்பாடி கவர்மெண்ட் மேலே. இன்றைக்கி இந்த 3.5 வருஷத்தில் எவ்வளவு தூரம் ஒரு வீழ்ச்சி, எவ்வளவு ஒரு அட்டூழியம், எவ்வளவு தூரம் ஒரு சரிவு. இளம் விதவைகள் அதிகரித்து விட்டார்கள்னு சொன்ன அந்த வாய் இன்னைக்கு வந்து ஏன் மூடி மௌனமாக இருக்கிறது? 750 கோடி ரூபாய்க்கு சேல்ஸ் ஆயிருக்குன்னா உங்களை யாருமே கேட்கக்கூடாதா? இது தனி மனித தாக்குதல் அல்ல. கனிமொழி ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதி. 18 ஆண்டுகளாக அரசியலில் இருக்கிறார். 4வது முறையாக என்று நினைக்கிறேன் மக்களவை எம்பியாக இருக்கிறார். நீங்கள் தானே சொன்னீங்க இளம் விதவை, எவ்வளோ பெரிய ஸ்டேட்மெண்ட்டு. இளம் விதவைகள் அதிகமாயிட்டாங்க, டாஸ்மாக மூடுன்னு கொடி பிடிச்சிட்டு இன்னைக்கு 750 கோடிக்கு வந்து சேல்ஸ் நடக்குது. வெட்கமாக இல்லையா அவங்களுக்கு?
உங்களை கேட்கறதுக்கு யாருமே இல்லையா? உங்களை யாருமே கேள்வி கேட்கக்கூடாதா? இந்த முரண்பாடுகளை எப்படி நீங்கள் கையாளப் போகிறீர்கள்? அப்போ இவ்வளவையும் பண்ணிட்டு ஒரு புது பிளேயர் வரார் அரசியலுக்கு. அவர் எது செஞ்சாலும் குத்தம்னா என்னங்க அது? அவர் எது பண்ணாலும் ஏதாவது பண்ணால் அதை ஏன் பண்ணல, எதுவுமே பண்ணலன்னா ஏன் பண்ணல, வீட்டில் இருந்தால் ஏன் வீட்டில் இருக்க, வெளியில் வந்தால் ஏன் வெளியில் வர, நீட்டுக்கு எதிராக கேட்டால் ஒன்றிய அரசு தான் கேட்கும். ஒன்றிய அரசை கேளு. அப்போ நீ எதுக்கு இருக்க? எல்லாத்துக்கும் ஒன்றிய அரசுனா ராஜினாமா பண்ணிட்டு போக வேண்டியதானே, எதுக்கு? இதெல்லாம் எடப்பாடி பேரில் நீங்கள் வச்ச கோரிக்கை இல்லை. இதைத்தானே நேற்று விஜய் அவர்கள் குறிப்பிட்டார். ஆமாம், நீங்கள் நாடகம் போடுறதுல, நீங்கள் நம்புற மாதிரியே நாடகம் போடுறதுல நீங்கள் கில்லாடி சொன்னது உண்மைங்க. நாடகம் 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 மக்களை ஏமாற்றுவதற்கு விதவிதமாக நாடகம் ஆடுகிறார்கள் ஒன்றிய அரசும் மாநில அரசும். நீ ஒன்றிய அரசு சொன்னால் அதை கம்மியாக சொல்கிற, இதை கூட சொல்கிற. நாடகம் நீங்கள் தான் அதிகமாக ஆடுறீங்க. அவன் ஓப்பனாக செய்கிறான். அண்ணாமலை இப்போ கூட என்ன சொல்கிறாரு, நீ மாற்று இடத்த காமின்னு சொல்லிட்டு இன்னொரு வார்த்தை சொல்கிறாரு, இந்த திட்டத்தை எப்படியாவது முதலமைச்சர் நிறைவேற்ற வேண்டும்ன்றாரு. என்ன சொல்கிறாரு, போராடுறோன்னா அடிச்சு தூக்கி போட்டு, அது போலீஸ் புத்தி, போராடுறோன்னா அடிச்சு தூக்கி போட்டு திட்டத்தை நிறைவேற்றுன்றார். இது அண்ணாமலை. நாளைக்கு தமிழ்நாட்டில் 26 ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு பிஜேபிக்கு அந்த ஆட்சியில் ஓரளவு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குன்னா இந்த போராட்டக்காரர்களை அடித்து உதைத்து விட்டு அந்த திட்டத்தை நிறைவேற்றப் போவார்கள். இது பிஜேபி நாடு பூரா, குஜராத்தில், யூபியில், மத்திய பிரதேசில், குறிப்பாக குஜராத்தில் செஞ்ச அட்டூழியம் அது. ஆயிரக்கணக்கான மக்களை ராத்திரியே வெளியில் தூக்கி போட்டுட்டு புல்டோசர்ஸை வச்சு இடித்து இவ்வளோ அட்டூழியத்தையும் குஜராத்தில் மோடி பண்ணார். இங்கே தமிழ்நாட்டில் பண்ண முடியலையன்ற கடுப்பில் தான் பிஜேபி தன்னுடைய நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கிறது. இல்லை, இப்போ அப்படி ஒரு குற்றச்சாட்டை விஜய் அவர்கள் முன்வைக்கிறாருன்னா அதுக்கு தீர்வும் அவர் கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்கார். நான் என்ன சொல்கிறேன், இன்னைக்கு குறை சொல்கிற அத்தனை பேர்கிட்டையும் தீர்வை நீ கேட்டியா? புதுசாக வந்திருக்காருங்க அவர் இன்னமும் முழு நேர அரசியல்வாதி இல்லை. இன்னமும் பாதி நாள் சினிமாவில் நடிக்கிறார், பாதி நாள் தான் அரசியலுக்கு வரார். ஒரு பிரச்சனை இருக்குது, இப்படி தீர்த்து வைங்கன்னு கேட்கும்போது, ஏய் நீ ஆல்டர்னேட்டிவ் சொல்லு, அதை ப்ரீ கண்டிஷனாக நீ போட முடியாது. நான் தான் கேட்குறேன், இன்றைக்கி இந்த போராட்டத்துக்கு எதிராக குரல் கொடுக்கக்கூடிய அத்தனை பேரும், அல்லது இதுக்கு முன்னால் வச்ச திமுக எதிர்கட்சியாக இருக்கும்போது நடத்திய எல்லா போராட்டங்கள்லையும் ஒரு ஆல்டர்னேட்டிவ் பார்த்த ஒரு மாற்ற ஒரு தீர்வை வச்சுட்டு தான் போராட்டம் நடத்துச்சா? இது என்ன பேச்சு இது? இல்லை, வேறு இடங்களே இல்லையா சார்? பரந்தூரை தவிர வேறு எதுவும் இடங்கள் இருக்கு. ஏன் இல்லை? எதுக்கு அடம் பிடிக்கிற நீ? சிம்பிள் கொஸ்டினுங்க. 5000 ஏக்கர், 13 நீர்நிலைகள், இது சம்பந்தமாக மேற்கொள்ளப்பட்ட என்விரான்மெண்ட் அசஸ்மெண்ட் ரிப்போர்ட்டை வெளியில் விட மாட்டேன்ற. அப்போ யாரை ஏமாத்துறதுக்கு இந்த திட்டம்? இதில் உங்களுக்கு தனிப்பட்ட லாபம் என்ன? அவர் வேணான்னு சொல்லலை இல்லையா? வேணான்னு அவர் சொல்லலை, விஜய் சொல்லலையே. வளர்ச்சியே வேணான்னு நான் சொல்லலையே. மாற்ற ரொம்ப அழகாக ஒரு பாயிண்ட் சொன்னார், மறுபரிசீலனைக்கு உட்படுத்துங்கள். ரொம்ப ஜென்டிலான வார்த்தை. மக்களுக்காக பேசக்கூடியவங்க அப்படி தான் பேசணும். 5000 ஏக்கர் முப்போகம் விளையிற நிலங்க, 13 நீர்நிலைகள். இந்த கவர்மெண்ட்டுக்கு டிரான்ஸ்பரன்சி இருந்ததுன்னா, வெளிப்படைத்தன்மை இருந்ததுன்னா, அந்த என்விரான்மெண்ட் அசஸ்மெண்ட் ரிப்போர்ட்டை வெளியில் வைக்க வேண்டியதானே. இந்த கவர்மெண்ட்டுக்கு முட்டு கொடுக்கக்கூடிய, இந்த கவர்மெண்ட் செய்யக்கூடிய தவறுகளை கூட வந்து மயிலிறகால் வருடி கொடுக்கக்கூடிய அந்த அமைப்பு இருக்கு இல்லையா, அது பேர் என்ன, பூவுலக நண்பர்கள். இந்த கவர்மெண்ட்டு எடப்பாடி பண்ணால் தடியார்த்து அடிப்பாங்க, ஸ்டாலின் பண்ணார்னா மயிலிறகால தடி கொடுப்பாங்க. பூவுலக நண்பர்கள் எல்லாம் நம்ம நண்பர்கள் தான். அவங்க வேணான்றாங்க இந்த திட்டத்தை. அப்புறம் எல்லா கட்சியிலையும் கிடையாது, திமுகவில் இருக்குது. சில கட்சிகளில் மட்டும்தான் திமுகவில் சுற்றுப்புற சூழல் அணின்னு ஒன்று இருக்குது. ஒரு பக்கம் சுற்றுப்புற சூழல் அணியை வச்சுப்பீங்க, இன்னொரு பக்கம் 5000 ஏக்கர் விளைநிலத்தை ஸ்வாகா பண்ணிவிட்டு 13 நீர்நிலைகள் மேலே கான்கிரீட்டை போட்டு விமானத்தை கொண்டு வந்து இறக்குவீங்க. உங்கள் கூட இருக்க என்விரான்மெண்டலிஸ்ட்டே அதை எதிர்ப்பான், அதை கண்டுக்க மாட்டீங்க. நீங்களே ஒரு குழு போடுவீங்க, அந்த குழுவோட அறிக்கையை பொது வெளியில் வைக்க மாட்டீங்க. எவனாவது வந்து எங்கேயாவது ஏதாவது பேசினானா அவங்ககிட்ட போய் எல்லா பிரச்சனையும் தீர்வு சொல்லுவீங்க. மக்களை ஏமாத்துறதுக்கு ஒரு அளவு இல்லை. இன்றைக்கி இந்த மாதிரியான பிரச்சனையில் புது பிளேயர்ஸ் வந்து பேசும்போது மக்கள்கிட்ட அதுக்கு ஒரு ஆதரவு இருக்கும். ஏன்னா மற்றவங்களுக்கெல்லாம் நம்பகத்தன்மை கிடையாது. ஒரு திருமாவோ, பிரேமலதாவோ, சீமானோ, பாலகிருஷ்ணனோ, செல்வ பிறந்தவையோ போனால் கிடைக்காத விளம்பரம் விஜய் போனால் ஏன் கிடைக்குதுன்னா, இந்த தலைவர்கள் இப்போ நான் சொன்னல, இவங்களோட நம்பகத்தன்மை அதல பாதாளத்தில் இருக்குது. மேபி நாளைக்கு 3 வருஷம் பொறுத்து 4 வருஷம் பொறுத்து விஜய்க்கு அந்த நிலைமை வரலாம், மறுக்கல. இன்றைக்கி ஃப்ரெஷ் பீஸு, மக்கள் உள்ளே கொதிச்சு போயிருக்காங்க. இன்னொரு விஷயம் நான் சொல்லட்டுமா, அந்த போராட்டத்தை அங்கே முன்னிருந்து நடத்துபவர் ஒரு திமுக காரர். ஆமாம், பேர் சுப்பிரமணியன் கதிரேசன். கதிரேசன். ஆமாம், 3 தலைமுறையாக ஒரு திமுக காரர். மிகுந்த நெருக்கடிகளுக்கு மத்தியில் தான் இந்த போராட்டத்தை நடத்துவதாக அவர் சொல்லுகிறார். அவர் என்னிடம் பேசினார்.
உங்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி சார். இந்த மாதிரி வந்து எங்களுக்காக நீங்கள் குரல் கொடுக்குறீங்க. வேறு சில பத்திரிகையாளர் உள்நோக்கங்களை கற்பிக்கிறாங்க. உங்களை போன்றவர்கள் நேர்மையாக பேசுகிறீர்கள், ரொம்ப நன்றினார். எனக்கு மிகுந்த நெகிழ்ச்சியாக இருந்தது. நான் கேட்டேன், ஐயா நீங்கள் திமுகவான்னு கேட்டேன். நான் திமுககாரர் தான். ஆனால் நான் இந்த விஷயத்தில் என் மண்ணுக்காக, என் மண்ணின் சுதந்திரத்திற்காகவும் என் மக்களின் சுதந்திரத்துக்காகவும் நான் போராடுகிறேன்றார். பரம்பரை திமுக, பரம்பரை திமுககாரர். 3 தலைமுறை அவர் திமுககாரர். தாத்தா அப்பா அவர். அப்பா ஆமாம். எவ்வளோ நல்லவங்களும் தான் திமுகவில் இருக்காங்க. நம்ம என்ன இல்லைன்னு நான் சொன்னோம். கட்சியை வாங்க நம்ம சொன்னோம். இங்கே இருக்கிற பெரும்பாலானே வந்து பாமக அந்த மாதிரி ஆமாங்க, தனித்தனியாக இல்லாம தான். இப்போ இந்த போராட்டத்தை முன்னெடுப்பவரே ஒரு திமுககாரர் தானே. அப்போ கட்சிக்காரன் குரலுக்கு கூட ஆட்சி தலைமை செவி மடுக்காதா? பிரச்சனை விஜய் கிடையாது கார்த்தி, பிரச்சனை பரந்தூர். விஜய் என்ன பண்ணுறாரு? போனாரா, வந்தாரா, வேனில் நின்னாரா, அவர் என்ன சட்டை போட்டிருந்தாரு, அவர் வரத்துக்கு முன்னாலேயும் பின்னாலேயும் மீடியா எவ்வளோ தூரம் கவர் பண்ணிச்சு, அவர் ஏன் 10 நிமிஷம் பேசினாரு, ஏன் 12 நிமிஷம் சார் மீடியா கிட்ட அவர் பேச மாட்டேங்கிறாருன்ற ஒரு அது ஒரு பிரச்சனை. நம்மளே பேசியிருக்கோம் அவர் மீடியா கிட்ட பேசணும், பேசிதான் ஆகணும்ன்றது. ஆனா நேற்றைய தினம் அவர் பிரஸ் ஒரு வேளை மீட் பண்ணியிருந்தாருன்னா இந்த பிரச்சனை இந்த அளவுக்கு போயிருக்குமா? அது அப்பயும் பேசுவானுங்க, இது வேற மாதிரி போயிருக்கும். அப்பயும் பேசுவானுங்க. அவர் நேற்று மீடியாவை பார்த்துருந்தாலும் பேசுவானுங்க. நீ யார், ஏன் இவ்வளோ நாள் இல்லை அந்த விஷயமே மடை மாறி இருக்க வாய்ப்பு இருக்கான்னு. அதனால கூட அவர் பேசாமல் போயிருந்திருக்கலாம். சரி, விஜய் மீடியா கிட்ட பேசுறது ஒரு பெரிய குறை, அதை நம்ம அப்புறம் பேசுவோம். இந்த பிரச்சனை பரந்தூரா விஜயா? பரந்தூரில் மக்கள் 900 நாளாக போராடுறாங்க. 5000 ஏக்கரை கவர்மெண்ட்டு கபலீகரம் பண்ண போகுது. இது உனக்கு பிரச்சனையா? புதுசாக கட்சி ஆரம்பித்த ஒருவர், ஒரு நடிகர், அரிதாரம் பூசிய ஒரு நடிகர், உங்கள் பாஷையில் சொன்ன ஒரு கூத்தாடி, அவர் வந்து 10 நிமிஷம் பேசிட்டு போகிறது உங்கள் பிரச்சனையா? இது என்ன அழகாக மீடியாவை டிஎம்கே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி மடை மாற்றம் செய்கிறார்கள் என்றால் பிரச்சனை பரந்தூர் கிடையாது விஜய். விஜய்னா ஈஸியாக அடிக்கலாம்ல, போட்டு கையில் கிடைக்க தூக்கி அடிக்கலாம். 900 நாளாக போராடுறான், போராட்டத்துக்கு தீர்வு காண முடியலன்னா அது இந்த அரசாங்கத்தோட கையாலாகத்தனத்தை காட்டலையா? நீ அதை பற்றி பேசுவியா? ஒருத்தன் நேற்று வந்தான், இன்றைக்கி வந்தான், வேனை விட்டு இறங்கல, காலை கீழே வைக்கல, ஏன் 10 நிமிஷம் பேசினா, ஏன் 20 நிமிஷம் பேசல, ஏன் இதை பற்றி மட்டும் பேசினா, ஏன் யூஜிசி பேசலை, ஏன் கவர்னரை பேசலை, ஏன் வந்து ஜிஎஸ்டியில் வருவாய் இதை பற்றி பேசலை? எல்லா பிரச்சனையும் போய் கேளுங்களேன், தீர்வு இல்லை. இன்னொரு பக்கம் 8 வழிச்சாலையை பற்றி பேசுகிறாங்க. 8 வழிச்சாலை அப்போ இருந்த பிரச்சனைகள் எல்லாம் பேசும்போது ஏன் 8 வழிச்சாலைக்கு திமுக ஆதரவு தெரிவிக்கலை அப்படின்றது ஒரு காரணமாக கூட சொல்கிறாங்க. ஏன்னா சேலம் இதுக்கு ஏற்கனவே வழி இருக்குது, 4 வழிச்சாலை இருக்குது, அதையே பெரிதுபடுத்தலாம், 8 வழிச்சாலை போட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அதுக்கெல்லாம் இப்போ பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஆமாங்க, 8 வழி சாலை ஆதரிச்சுட்டு வேலு மந்திரி வேலு என்ன சொன்னார்? 6 வழி சாலைன்னாரு. நேற்று ஒரு பாயிண்ட் சொன்னது, விஜய் சொன்னது, எதிர்கட்சியாக இருக்கும்போது எல்லாத்தையும் எதிர்க்கிறது, என்ஜிஓ பாலிடிக்ஸ் பண்ணுறது, அது பேர் என்ஜிஓ பாலிடிக்ஸ். கூடங்குளமாக போய் எதிர்க்க வேண்டியது, 8 வழி சாலையாக எதிர்க்க வேண்டியது, மீத்தேனா பதவியில் இருக்கும்போது கழுத்து போடுறது, பதவியை விட்டு இறங்கணும்னு எதிர்க்கிறது, அங்கே இது அது பேர்னா அந்த நியூட்ரினோவா எதிர்க்கிறது, ஸ்டெர்லைட்டாக எதிர்க்கிறது, எல்லாத்தையும் எதிர்க்க வேண்டியது, ஆளுங்கட்சி காட்டுப்பள்ளியாக எதிர்க்க வேண்டியது. முடித்த உடனே அதிகாரத்துக்கு வந்த உடனே அப்படியே பல்ட்டி சமர்சால்ட் பல்ட்டி அடித்து நேரடியாகவே திட்டத்தை கொண்டு வருது, இல்லைன்னா மறைமுகமான பேரில் திட்டத்தை கொண்டு வருது. இதை தான் அவர் சொல்கிறாரு. அப்போ இது எத்தனை நாளைக்கு இந்த நாடகத்தை ஆடுவேன்னு? அப்போ இந்த மாதிரி நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போது ஒரு ஸ்டாண்டோ, ஆளுங்கட்சியாக இருக்கும்போது ஒரு ஸ்டாண்டோ எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் அதில் லாபம் இருக்குது என்ற சிந்தனை வருவதும் அந்த எண்ணம் வருவதும் இயல்பானது. எல்லா திட்டத்தையும் நீ எதிர்கட்சியாக இருக்கும்போது எதிர்க்கிற, ஆளுங்கட்சியாக இருந்தாலும் கிட்டத்தட்ட எல்லா திட்டத்தையும் நீ ஆதரிக்கிற, நீயே கையில் எடுக்கிற. அப்போ இந்த மோசடிக்கு என்ன பெயர்? அவ்வளோ பேச்சு பேசுனீங்கல்ல, நல்லா தெரியும் உனக்கு சாராய கடையை மூட முடியாதுன்னு. மற்றவனோட உனக்கு நல்லா தெரியும். ஒரு பாமகவோ சீமானோ தேமுதிகவோ பேசினான்னா அவன் ஆட்சியில் இருந்தது கிடையாது, அவனுக்கு நிர்வாகம்னா என்னன்னு தெரியாது, அவன் எதை வேணால் பேசுவான். திமுகவும் அண்ணா திமுகவும் அதை பேசலாமா? நான் வந்தோன்னே கடையை மூடுவேன், கொடியை பிடிச்சிட்டு நிற்கிறது, இளம் விதவிகள் அதிகமாகிட்டாங்கன்றது. ஆட்சிக்கு வந்தோன்னே 750 கோடி பொங்கலுக்கு மட்டும் 50,000 கோடி வருமானம் சாராயம் வைத்து ஒரு மாநிலத்துக்கு வரும்னா அந்த மாநிலம் உருப்பிடும் நீங்கள் நினைக்கிறீங்க? என்னங்க இது? இல்லை சார், இதெல்லாம் தெரியாமலா அவங்க அரசியல் பண்ணுறாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் இப்போ நீட் விவகாரம் கூட இருக்கலாம், நீட் விவகாரம் கூட இருக்கு. நீட், அதில் நீட்டையும் சேர்த்துக்கோங்க. வந்தோன்னே முதல் கையெழுத்தினார் உதயநிதி. இல்லை ரகசியம் தெரியும் எல்லாமே சொன்னார். அதுக்கு பிறகு அப்படியே பல்ட்டி விஜய் அவர்கள் உட்பட அது வந்து எல்லாருமே சொல்லிட்டாங்க. அப்படின்னும் போது இதெல்லாம் அப்போ உங்களுக்கு ஒரு மைனஸாக இல்லை, அவங்க என்ன நினைக்கிறாங்க, மீடியா நெரேட்டிவை கண்ட்ரோல் பண்ணுறது மூலமாக, வேறு பிரச்சனைகளை கலப்புறது மூலமாக மோடிக்கு எதிரான அந்த உஷ்ணத்தை, பிஜேபிக்கு எதிரான உஷ்ணத்தை, ஏன்னா அவன் நிறையா தப்பு பண்ணுறான். இதெல்லாம் சொல்கிறதால நம்ம ஒன்றும் பிஜேபி ஆதரிக்கிறதா தயவு செய்து எடுத்துக்கொள்ள வேண்டாம்.
முதல் எதிரி அவன் தான், அதில் சந்தேகம் இல்லை. ஏன்னா மாநிலங்களோட உரிமைகளை பறிக்கிறது, அரசியலமைப்பு சாசனத்தோட விழுமியங்களை காலின் கீழ் போட்டு மிதிக்கிறது, கூட்டாட்சி தத்துவத்தை வந்து குத்துயிரும் கொலையுரமாக மாற்றுறது, ஜனநாயகத்தின் பேராலே ஜனநாயகத்தை படுகொலை செய்கிறது. இங்கே ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு இருக்கும்போது ஒரு நியமன ஆளுநரை வச்சு இந்த கவர்மெண்ட்டை நாளும் பொழுதும் இம்சை கொடுக்கறது, திரும்ப திரும்ப சுப்ரீம் கோர்ட் அந்த ஆளுநர் தலையில் குட்டின பிறகும் அந்த ஆளுநர் திருந்தாமல் தான் இஷ்டத்துக்கு அராஜகம் பண்ணுறது, இதெல்லாம் வந்து ஜனநாயகத்துக்கு எதிரான கொடும் பாவங்கள். அதனால் இவங்க வண்டி ரொம்ப ஸ்மூத்தாக ஓடுது. ஏன்னா எந்த பிரச்சனை வந்தாலும் அங்கே கை காமிச்சிடுது. இங்கே ஒரு அரசு இருக்குது, தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு இருக்குது, இங்கே நல்லது கெட்டது நடக்குது, நிறைகுறைகள் இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய தவறுகளுக்கு, இவர்கள் செய்கிற தவறுகளுக்கு கேள்வி கேட்டால் நீ அங்கே பார், நீ குஜராத்தை பார், ஊபியில் பார் புல்டோசர் எடுத்துகிட்டு போய் இடிக்கிறான், மத்திய பிரதேசில் பாய் வந்து ரோட்டில் போகிற இஸ்லாமியர்களை இழுத்து போட்டு வெட்டுறான் அப்படின்னு திருப்ப வேண்டியது. ஒவ்வொரு சிவலிங்கத்துக்கு கீழேயும் மசூதி இருக்குது, மசூதி கீழேயும் சிவலிங்கம் இருக்குன்னு பிரச்சனையை கலப்புறான், அதை போய் நிற்பார். எல்லா பிரச்சனையும் மோடி பக்கம் திருப்ப வேண்டியது. இந்த அயோக்கியத்தனத்தை இவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுதான் தமிழ்நாட்டோட சாபக்கேடு. மெயின் கல்பிரிட்டு, மெயின் எனிமி பிஜேபி அரசு, மாநிலங்களை சிதைக்கக்கூடிய, கூட்டாட்சி தத்துவத்தை கொலை செய்யக்கூடிய மோடி அரசு. ஆனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசுக்கு என்று சில கடமைகள் இருக்கின்றன, இவர்களுக்கும் சில அதிகாரங்கள் இருக்கின்றன. எல்லா குறைகளுக்கும், குற்றங்களுக்கும், ஊழலுக்கும், குடும்ப அரசியலுக்கும், வாரிசு அரசியலுக்கும், எல்லா பஜமா பாதகங்களுக்கும் ஒரே கேடயத்தை கொண்டு வந்து மோடி அப்படின்னு வச்சுட்டு கொள்ளை அடிச்சுட்டு போகிறீங்க, சூறையாடுறீங்கல்ல, அதுதான் பிரச்சனை. இன்னொரு பக்கம் விஜய் அவர்கள் நேற்று தான் முதல்ல அந்த களத்துக்கு வர்றார். மக்கள் பிரச்சனைன்னு ஒன்று கையில் எடுத்து வராரு. அது பிரச்சாரமாகவும் இருக்குது, அவருக்கான அரசியலாகவும் இருக்குது. அப்படின்னும் போது மக்களை சந்தித்த பிறகு ஒரு 10 நிமிடம் சந்தித்த பிறகு ஒரு மீண்டும் அந்த பிரச்சார வேலையே போகிறார். இந்த களத்திற்கு வந்ததுனால விஜய்க்கு புரிந்திருக்கக்கூடிய விஷயங்கள் ஏதாவது இருக்குமா? அது அவர் தான் சொல்லணும். அவர் கிரவுண்ட் லெவலில் வந்து மக்களோட மிங்கிள் ஆகும்போது அவருக்கு சில உண்மைகள் புரியும். எவ்வளோ பெரிய அரசியல்வாதியும் மக்கள்கிட்ட வந்தானா, அவன் ஆக்ஸ்ஃபோர்டு யூனிவர்சிட்டிலேயே பொலிட்டிக்கல் சயின்ஸில் 10 வருஷம் படித்து PhD வாங்கியிருந்தானா கூட கிரவுண்டில் வந்து ஒரு வருஷம் மக்கள்கிட்ட பழகினான்னா அவனுக்கு வாழ்க்கை புரியும். மக்கள்கிட்ட போகிறவனுக்கு தான் அரசியல் புரியும், மக்கள்கிட்ட போகிறவனுக்கு தான் நாட்டோட உண்மையான நிலைமை புரியும். இதுக்கு நான் ஒரு சரியான உதாரணம் சொல்கிறேன். மகாத்மா காந்தி தென்னாப்பிரிக்காவில் வழக்கறிஞராக பணிபுரிகிறார். தென்னாப்பிரிக்காவில் வழக்கறிஞராக பணிபுரிந்து விட்டு 1915ஆம் ஆண்டு என்று நினைக்கிறேன் அவர் இந்தியா திரும்புகிறார். தென்னாப்பிரிக்காவில் இந்தியர்களின் விடுதலைக்காக, இந்தியர்களின் உரிமைக்காக மிகப்பெரிய போராட்டங்களை மகாத்மா காந்தி முன்னெடுத்தார். நம்மெல்லாம் படிச்சிருக்கோம். அது பாரிஸ்டராக தொழில் புரிய போனவர் அந்த தொழில் பிடிக்காமல் அதை துறந்து விட்டு அவர் ஒரு ட்ரெயினில் போகும்போது நிறைவேறி காரணமாக அவர் கீழே பிடிச்சி ஒரு வெள்ளைக்காரன் தள்ளி விடுறான். அந்த மங்கிய விளக்குழியில் ட்ரெயின் மூவ் ஆகும்போது அதில் அப்படியே உட்காந்துருக்கும்போது அவருக்கு கிடைக்கிற அந்த மன உறுதியில் தான் அவர் அந்த சத்தியாகிரக போராட்டத்தை முன்னெடுக்கிறாரு, சாதித்து காட்டுறாரு. இன்றளவும் தென்னாப்பிரிக்க அரசியலில் இது பேசப்படும் பொருள், உலக அரசியலையும் பேசப்படும் பொருள். 1915 இந்தியா திரும்பிய பொழுது, இந்திய விடுதலை போராட்டத்தில் நான் பங்கு பெற வேண்டும் என்று அவர் சொன்ன பொழுது எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. அப்போ அவருக்கு கோபாலகிருஷ்ண கோகலே, இந்தியாவின் முதுபெரும் அரசியல் தலைவர்கள் ஒருவர், கோபாலகிருஷ்ண கோகலே சொன்னது, நீ முதலில் இந்தியாவை தெரிந்து கொள்ள வேண்டும், இந்தியா முழுவதும் புகை வண்டியில் சுற்றுப்பயணம் செய்கின்ற, இந்தியா பூரா ட்ரெயினில் காந்திஜி போகிறார், உண்மையான இந்தியாவை அப்போ தான் பார்க்குறாரு. அப்படி வரும்போது தான் மதுரையில் அந்த ஆற்று பாலத்து மேலே பார்க்கும்போது ஒரு பெண், ஒற்றை ஆடை உடுத்திய ஒரு பெண், அடுத்த அதாவது இந்த புடவையை தோச்சு போட்டுட்டா கட்டிக்கிறதுக்கு மாற்று கூட கிடையாது, அந்த வறுமையில் இருக்குது இந்தியா. அந்த குளிச்சுக்கிட்டே அந்த புடவையை அந்த பெண்மணி காயப்போடுகிறார். அதை பார்க்கும்போது தான் மகாத்மா காந்திக்கு இந்தியாவோட உண்மையான நிலைமை என்னன்னு தெரியுது. அதுதான் ஒற்றை ஆடை உடுத்த காந்திஜியை நிர்பந்திக்கிறது. அந்த அந்த ஞானம் அவருக்கு அப்போ தான் வருது. இது எதுலேருந்து வருது? மக்கள்கிட்ட போகும்போது வருது. இதை ஒரு புத்தகத்தில் படிச்சிருந்தா வந்திருக்கார். அந்த மாதிரி இப்போ நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்தியாவை 30 ஆண்டுகள் வழி நடத்திய நம்முடைய தேசப்பிதா, விடுதலை வாங்கி கொடுத்த மகாத்மா காந்தி ஒற்றை ஆடை உடுத்துவதை எப்பொழுது கற்றுக்கொண்டார், எப்படி கற்றுக்கொண்டார்? நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்யும் பொழுது, அதுவும் நம்முடைய மதுரையில் ஒரு ஏழை பெண்ணின் வறுமை கோலத்தை கண்டு, மாற்று புடவை இல்லாமல் இருக்கிற புடவையை தோய்த்து அது காயும் முறையில் பாதி அளவு உடலில் இதை கட்டிக்கொண்டு நின்ற அந்த ஏழை பெண்ணின் வறுமையை பார்த்து நான் ஒற்றை ஆடை உடுப்பேன் என்று சொன்னார். வெள்ளக்காரனை சந்திக்கிறதுக்கு இங்கிலாந்துக்கு போனப்போ கூட அந்த ஒற்றை ஆடையுடன் தான் அவர் போனார் இல்லையா? இது எதுலேருந்து வருது? நீ மக்கள்கிட்ட போனினா தான் நாட்டோட உண்மையான நிலைமை உனக்கு தெரியும்.
அந்த மாதிரி விஜய் இன்னைக்கு நீங்கள் நல்ல கேள்வி கேட்டீங்க. நேற்றைய போராட்டத்தில் அவர் என்ன கற்றுக்கொண்டார்னு. அவர் என்ன கற்றுக்கொண்டார் என்பதை கார்த்தி அவர் தான் சொல்லணும், நான் சொல்ல முடியல சார். நான் ஆனால் முடிச்சிடறேன். அவர் நிரம்ப மக்கள்கிட்ட வந்து சேரணும், மக்கள் போராட்டங்களில் அவர் கால் பதிக்கணும். அப்போ தான் உண்மையான அரசியல் அவருக்கு புரியும். சும்மா உக்காந்துக்கின்னு இப்போ நான் இது வந்து குறையா சொல்லலை, ஒரு மேட்டுக்குடி அரசியல், எலைட் பாலிட்டிக்ஸ், ஏஜ் ரூமில் உட்காந்துட்டு பேசுறது, அல்லது ஒரு மேடையில் உட்காந்து எவனோ அரேஞ்ச் பண்ண அந்த ஈவெண்ட் மேனேஜர் அரேஞ்ச் பண்ண கூட்டத்தில் பேசுறதுல புரியாது. கால் பதிக்கணும். மக்களிடம் விஜய் வருவதன் மூலம்தான் அவருக்கு உண்மையான இந்தியா புரியும். அதை அவர் தான் செய்யணும். இன்னொரு பக்கம் சேகர் பாபு அவர்கள் வந்து இன்றைய தினம் வந்து பேட்டி கொடுக்கும்போது கூட செய்தியாளர்கள் கேட்கும்போது, நேற்றைய தினம் விஜய் அவர்கள் இந்த பரந்தூர் விசிட் பற்றி அவர் பேசியது பற்றி என்ன நினைக்கிறீங்க? அவர் என்ன அண்ணா சாரேவா, என்ன உண்ணாவிரதமாக இருந்தார் அப்படின்ற மாதிரியான சில விஷயம் பேசிட்டு, நேற்றைய தினம் நேற்றையே முடிஞ்சு போச்சு, இன்னைக்கு வேறு ஏதாவது கேளுங்க அப்படின்ட்டு நகர்ந்துடுறாரு. இந்த மாதிரி நண்பர் சேகர் பாபு அவர்கள் எனக்கு நல்ல நண்பர். அவர் இந்த மாதிரி தொடர்ந்து பேசணும். அவர் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த திமுக அமைச்சராகவும் இப்படி பேசணும். ஏற்கனவே துரைமுருகன் பேசினார் சட்டமன்றத்தில். 1000 ரூபாய் கொடுத்தியா கொடுக்கலையான்றதான் கேள்வி. கொடுக்க முடியாது. போன தடவை எலெக்ஷன் வந்து கொடுத்தா இந்த தடவை எலெக்ஷன் வரல கொடுக்க முடியாது. துரைமுருகன் பேச்சுது இருக்கிறதுல சீனியர் மோஸ்ட் மினிஸ்டர், நம்பர் 2 அவர், புரோட்டோக்காலில் நம்பர் 2. இதே மாதிரி ஜெயலலிதா பீரியடில் யாராவது ஒரு மந்திரி பேசி தப்பிச்ச முடியுமா? 1000 ரூபாய் கொடுக்கலன்றது ஜனங்களுக்கு ஒரு வருத்தம் இருக்குது, கோவம் இருக்குது. வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சுற கதை. ஆமாம், எலெக்ஷன் வந்து கொடுத்தோம் போன தடவை, இந்த தடவை வரல கொடுக்க மாட்டோம். இன்றைக்கி சேகர் பாபு என்ன சொல்கிறாரு? அவர் என்ன அண்ணா சேரவன்றாரு. இதெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்னொரு பக்கம் கோயிலில் நிற்கிறவங்க நிற்கும்போது திருப்பதியில் போய் 24 மணி நேரம் நிற்பான் தான். இந்த மாதிரிலாம் இவங்க அதே தான் மக்களை இழிவுபடுத்தக்கூடிய பேச்சு தான். இவங்க விஜயை இழிவுபடுத்துதான் நினைத்து கொண்டு மக்களை இழிவுபடுத்துகிறார்கள். நல்லா பேசணும். எனக்கு தெரிஞ்சு திமுக அமைச்சரவையில் 33 பேர் இருக்காங்களா, எல்லாரும் இப்படியே பேசணும். மக்கள் மத்தியில் இவர்களுக்கு ஆதரவு கூடும். ஆகவே நண்பர் சேகர் பாபுவுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். மற்ற அமைச்சர்களுக்குமான வேண்டுகோள், தொடர்ந்து நீங்கள் இப்படியே பேசுங்க. துரைமுருகன் பேசினார்ல, ஆமாம் எலெக்ஷன் வந்து கொடுப்போம், இப்போ கொடுக்க முடியாது, பேசுங்க. ஓசியா அப்படின்னாருல பொன்முடி, பேசுங்க. நீ என்ன அண்ணா சேரவா, பேசுங்க. தொடர்ந்து இப்படியே பேசுங்க. தமிழ்நாட்டு மக்கள் உங்கள் தலைவர் சொல்கிறார்ல 200 சீட் உறுதின்னு, அதை கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்பார்கள். நான் இதை வேண்டுகோளாகவே வைக்கிறேன். நீங்கள் தொடர்ந்து இப்படியே பேசுங்கள். இன்னொரு பக்கம் நேற்றைய தினம் நடந்த அந்த பரந்தூர் மக்களை விஜய் சந்தித்தது வந்து மக்களுக்கு என்ன மாதிரியான ஒரு இது சார்? அந்த உள்ள மக்களுக்கு இல்லை பொதுவான பார்வையாளர்களுக்கு? ஏன்னா இங்கே ஒரு நெரேட்டிவ் கட்டமைக்கப்படுது, மற்றவர்களால் ஒரு விமர்சிக்கப்படுது, பேசப்படுதுன்றதை தாண்டி மக்கள் இதை எப்படி பார்ப்பாங்க, எப்படி பார்க்குறாங்க? இல்லை கார்த்தி, இப்போ அந்த லோக்கல் மக்களுக்கு கடலில் தத்தளிக்கிறவனுக்கு ஒரு துரும்பு கடிச்சா கூட அதை பிடிச்சிட்டு அவன் மேலே வரணும்னு தான் பார்ப்பான். தங்களுடைய நிலங்களை காப்பாற்றிக்கொள்ள தான் அந்த மக்கள் நினைக்கிறாங்க. இது ரொம்ப உணர்வுபூர்வமான ஒரு பிரச்சனை. இதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. இதை திமுக அண்ணா திமுக விஜய்னு அந்த பாலிடிக்ஸ்னு பார்க்காதீங்க. அந்த மக்கள் ஆண்டு காலமாக அந்த நிலத்தோடு இருக்கக்கூடிய மக்களுக்கு நாங்கள் 3 மடங்கு 3.5 மடங்கு காம்பன்சேஷன் கொடுக்கணுன்னா கூட அவன் ஒத்துக்க மாட்டான். அவனை கன்வின்ஸ் பண்ணணும். அதே நேரத்தில் நமக்கு வளர்ச்சியும் தேவை. அந்த இடத்துல தான் சிக்கல் வருது. இது உலகம் பூரா இருக்க சிக்கல். சுற்றுப்புற சூழலுக்கும் வளர்ச்சிக்கும் இடையிலான இந்த மோதல்ன்றது ஆண்டாண்டு காலமாக இருக்கக்கூடிய சிக்கல். 3 மடங்கு இல்லை 10 மடங்கு நீ வந்து காம்பன்சேஷனை கொடுக்கணும். அப்படியும் ஒத்துக்கலைன்னா அவனுக்கு வந்து கன்வின்ஸ் பண்ணணுமே ஒழிய அந்த பிரச்சனையில் போராடுற மக்களை இழிவுபடுத்துறதும், அந்த மக்களை போய் சந்திக்கிற அரசியல் கட்சி தலைவர்களை இழிவுபடுத்துறதும் ரொம்ப கேவலமான அரசியல். இன்றைக்கி விஜயை கேள்வி கேட்கக்கூடிய, விஜயை இழிவுபடுத்தக்கூடிய திமுக காரர்களும் திமுகவின் ஆதரவாளர்களும் ஒன்றை மறந்து விட்டார்கள். அவர்கள் விஜயை இழிவுபடுத்தவில்லை. அந்த ஏகனத்தூர் தான் அந்த ஊர் பேர், ஏகனாபுரம் மக்களை இழிவுபடுத்துகிறார்கள். விஜயை இழிவுபடுத்துவதாக நினைத்து கொண்டு திமுகவும் திமுகவின் ஆதரவாளர்களும் பரந்தூர் விமான நிலையத்துக்கு எதிராக போராடக்கூடிய மக்களை இழிவுபடுத்துகிறார்கள். தயவுசெய்து இதை செய்யாதீர்கள். இது ரொம்ப உணர்வுபூர்வமான ஒரு பிரச்சனை. நீ எவ்வளோ கொடுத்தாலும் ஒருத்தன் தான் நிலத்தை விட்டு கொடுக்க மாட்டான். அதை மீறி தான் நம்ம அவனை கன்வின்ஸ் பண்ணணும். ஆகவே உணர்வுபூர்வமாக மனிதாபிமானத்தோட மனித இதயத்தோட அணுக வேண்டிய பிரச்சனையை கேவலமான அரசியலுக்காக, போட்டி அரசியலுக்காக, வன்மம் கொண்ட அரசியலுக்காக இன்றைய ஆளும் திமுக விஷயத்தை விஷமத்தனமாக திசை திருப்பி கொண்டிருக்கிறது. இதை அவர்கள் மறுபரிசீலனை செய்ய வேண்டும். ஏன்னா ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, மண்ணிலையும் பொண்ணிலையும் கை வச்ச எந்த அரசும் தப்பி பிழைத்ததாக வரலாறு இல்லை. உலக வரலாறு கொஞ்சமாவது திமுககாரர்கள் படித்தார்கள் என்றால் நான் சொல்வதை புரிந்து கொள்வார்கள்.
மண்ணிலும் பொன்னிலும் கை வைத்த எந்த அரசும் தப்பி பிழைத்ததாக வரலாறு இல்லை. 34 ஆண்டுகள் மேற்கு வங்கத்தை முடிசூடா மன்னர்களாக ஆண்ட, திரும்ப திரும்ப 5-6 தேர்தல்களில் வெற்றி பெற்ற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இன்று மேற்கு வங்கத்தில் துடைத்தெறியப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியும், வர்ச்சுவலி தே ஆர் வைப்ட் அவுட். எதனால் தெரியுமா? நந்திகிராம் சிங்கூரில் அவர்கள் செய்த அட்டூழியங்களால். திரும்ப திரும்ப ஏன் ஜெயிச்சாங்க தெரியுமா? நிலமற்ற ஏழைகளுக்கு உபரி நிலங்களை பிரித்து கொடுத்தார்கள். 77 இடதுசாரி முன்னணி ஆட்சி அமைந்து சிபிஎம்க்கு தான் அதிகமான எம்எல்ஏஸ். அதில் ஜோதிபாசு தலைமையில் அமைச்சரவை அமைந்த பிறகு 77லேருந்து 2004-05 வரைக்கும் புத்ததேவ் பட்டாச்சாரியா 99-2000 ஆட்சிக்கு வராரு. ஜோதிபாசு உடல்நிலை குன்றிய பிறகு அந்த 23+4 ஒரு 28 ஆண்டுகள் நிலமற்ற ஏழைகளுக்கு உபரி நிலங்களை பிரித்து கொடுக்கிறார்கள். 2006-07 நந்திகிராம் சிங்கூர் கார் தொழிற்சாலைக்காக, நந்திகிராம் கார் தொழிற்சாலைக்காக அந்த உள்ளூர் மக்களுடைய விருப்பத்துக்கு எதிராக இப்போ எப்படி பரந்தூரில் பண்ணுறான், அந்த மக்கள் நிலத்தை கொடுக்க மாட்டேன்னு சொல்லும்போது போலீஸை வச்சு அடித்து துப்பாக்கி சூடு நடத்தி நூற்றுக்கணக்கான விவசாயிகள் கொல்லப்பட்டார்கள். அந்த தான் மம்தா பானர்ஜி வளர்றாங்க. 11 தோற்கடிக்கப்படுகிறது சிபிஎம். எதனால் தெரியுமா? எது உன்னுடைய பலமாக இருந்ததோ அதுவே உன் பலவீனமாக மாறிச்சு. நிலமற்ற ஏழை தொழிலாளர்களுக்கு நிலத்தை பிரித்து கொடுத்தா. வேறு பெரிய இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்டே வெஸ்ட் பெங்காலில் கிடையாது. இங்கே ஒன்றும் இல்லை. வெஸ்ட் பெங்காலில் 2011 நிலைமை, கல்கட்டா ஏர்போர்ட்லேருந்து நீங்கள் காரில் ஏறி கல்கட்டாவில் எதிர் திசையில் நகர்ந்து போகிறீங்கன்னா நீங்கள் 1947 முன்னால் இருக்கீங்களா பின்னால் இருக்கீங்களான்னு தெரியாது. அந்த அளவுக்கு வறுமை கூத்தாடுவதை உங்கள் கண்ணால் காண்பீர்கள். வளர்ச்சி என்பதே இருக்காது. ஆனால் 2011 தோற்றதுக்கான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கொடுத்த நிலத்தை திரும்ப வாங்கினாங்க. இன்னைக்கு வரைக்கும் 3 தேர்தலில் படுதோல்வி, வைப்ட் அவுட், துடைத்தெறியப்பட்டிருக்கிறார்கள். யார்? 34 வருஷம் ஆண்ட கட்சி. இதிலிருந்து கிடைக்கிற பாடம் என்னன்னா, மண்ணிலையும் பொண்ணிலையும் கை வச்ச அரசுகள் தப்பி பிழைத்ததா வரலாறே கிடையாது. பரந்தூர் விமான நிலைய திட்டத்தில் இந்த பாடத்தை தான் திமுக சிபிஎம்மிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். நந்திகிராம் சிங்கூரில் நடந்தது பரந்தூரில் உங்களுக்கு பரந்தூரை வைத்து தமிழ்நாட்டில் நடக்காதுன்னு நீங்கள் சொல்ல முடியாது. இது பரந்தூர் மட்டும் இல்லை, மேல்பாதியில் என்ன நடந்தது? மேல்பாதியா மேல்மாவா? அந்த சிப்காட்டுக்காக மேல்மாவில் சிப்காட்டில் 7 விவசாயிகள் மீது நீங்கள் குண்டர் சட்டம் போட்டீங்க. மேல்மாவில் மோடி கவர்மெண்ட் செய்யாத அட்டுடைய விவசாயிகள் மீது குண்டாசு போட்டீங்க. அப்புறம் கடைசி நேரத்தில் கோர்ட்டில் வரும்போது அதை வாபஸ் வாங்கினீங்க. 8 வழி சாலை, காட்டுப்பள்ளி போட்டு, இந்த மாதிரி அடுக்கிக் கொண்டே போகலாம். நந்திகிராம் சிங்கூரை பார்த்து திமுக பாடம் கற்றுக்கொள்ளவில்லை என்றார் வரலாறு திரும்பும். 2011 மேற்கு வங்கத்தில் என்ன நடந்ததோ அது 2026 திமுக நடக்கும். ஆகவே இது வந்து ஒரு பர்சனல் வெண்டேட்டாவில் பேசுகிறதாலாம் நினைக்காதீங்க. ஐம் சாரி, எனக்கு யார் மேலேயும் பர்சனல் வெண்டேட்டா கிடையாது. லேண்டு ரொம்ப சென்சிட்டிவான இஷ்யூ. மறுபடியும் சொல்கிறேன், மண்ணிலையும் பொண்ணுலையும் கை வச்ச அரசுகள் வரலாறு நெடுக்க பார்த்தீங்கன்னா மக்களால் துடைத்தெறியப்பட்டிருக்கிறார்கள். நம் காலகட்டத்தின் உதாரணம் நந்திகிராம் அண்ட் சிங்கூர். புரிய வேண்டியவர்களுக்கு இது புரிந்தால் அவர்களுக்கும் நல்லது, திமுகவுக்கும் நல்லது. மிக்க மகிழ்ச்சி சார். இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக பல்வேறு தகவல்களை பகிர்ந்தமைக்கு ரெட்ரோலுக்கின் சார்பாக மிக்க நன்றி.